காலேஜில் பாருங்க, அவர்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் நான் வாழ்வது கடினமாக இருக்கு. ரொம்பலாம் நடிக்காத நீ. அப்படியே ஏந்திரிச்சு 10 அடி தள்ளி போய் உட்காந்துக்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும். அவன் என்ன பண்ணுவான், இவன் பெரிய சாமியார்ரா, இவன் ரொம்ப ஓவராக பண்ணுறான்டா, இனிமேட்டு இவனை சேர்க்காதீங்கன்னாப்பா நல்லது, தனியாக உட்காந்துக்க, உன்னை ஒதுக்குறாங்களா நீ ஒதுங்க. உன்னை ஒதுக்குற காரியம் ஒரு நாள் உன்னை மட்டும் காப்பாற்றும். அதுதான் கர்த்தர் உனக்கு வச்ச பெரிய கிருபை. ஏன் கர்த்தர் ஒதுக்குறாரு? நீ வாசலுக்கு ஏன் வந்துடுற? ஒரு நாள் உள்ளே அழிவு வரும். வாசல்ல இருக்கிற உன்னை மாத்திரம் ஆண்டவர் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பல நேரத்தில் கர்த்தர் செப்பரேட் பண்ண சொல்லுவார். அந்த செப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும், உங்களுடைய ஊழிய பாதையாக இருக்கட்டும், உங்களை நிறைய பேர் பாவம் செய்கிறவனோட நீ சேரக்கூடாதுன்னா அவனை பார்க்கவே கூடாது, பேசவே கூடாது. இல்லை, தேவையான விஷயத்துக்கு போகணும், வந்துடணும், தேவையான முடிஞ்ச உடனே வந்துடணும். வந்துட்டு மற்ற நேரத்திலலாம் போய் உட்காந்து அவங்களோட உட்காந்து அரட்டை அடிக்கிறது, எல்லா வேலையும் பண்ணுறது. அப்புறம் அவன் பண்ணுற ஜோக்கில் நம்மளும் 2 சேர்ந்துக்கிறது. நம்ம அங்கே பேச மாட்டோம், அதை கொண்டு வந்து நம்ம இங்கே பேசுவோம். நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா அவங்க ஒரு ஜோக் சொன்னாங்களா, அப்படி வந்து எங்கே சொல்லிக்கிட்டு இருப்பான்? வீட்டில் சொல்லுவாங்க, சர்ச்சில் சொல்லுவான். பிசாசு பார்த்தான், அவனை விட இவன் தான்டா நம்மால். ஏன்? அவனாவது வெறும் பாவிகள் மத்தியில் பேசினவன், இவன் வெறும் பரிசுத்தவான்கள் மத்தியிலே நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஏன் என்னால் ஜெயிக்க முடியல? நீ நடுவில் போய் உக்காந்துக்கிற. கொஞ்சம் உன்னை செப்பரேட் பண்ணு. அந்த செப்பரேட் பண்ணும்போது நீ சில காரியங்களை உலக பிரகாரமாக இழக்கத்தான் நேரிடும். சில மாம்ச சந்தோஷங்களை இழக்க வேண்டி வரும். நீ அதை இழந்து பாருங்க, ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை மாத்திரம் உயர்த்துறதை நீங்கள் காண்பீர்கள். எனக்கு நான் காலேஜ் போகும்போது நடந்த சம்பவம் தான். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் சில காரியங்கள் ஸ்கூலில் காலேஜோடு சேர்ந்து ஒத்து செய்ய முடியாது. அவங்க செய்கிற காரியத்தை நம்ம செய்ய முடியாது. அவங்களுக்கு அது சரி, வேதத்தின்படி எனக்கு அது சரியில்லை. அவங்கெல்லாம் சேர்ந்து காலேஜுக்காக சண்டை போடுவாங்க, என்னால் சண்டை போட முடியாது. அவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, என்னால் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் ஒதுங்கி ஓரமாக நிற்பேன். அப்போ நிற்கும்போது அவர்களுக்கு என் மேலே கோபம் வரும். என் கூட பேசக்கூடாதும்பாங்க, என்னை ஒதுக்குவாங்க. நல்லது, ஒதுக்கினார்கள். அந்த ஒதுக்கின காலம்தான் நான் தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கு எனக்கு வாய்ப்பாக அமைந்தது. எனக்கு யாருமே இல்லை, கர்த்தர் மட்டும் துணையாக இருந்தார். அதனுடைய விளைவு சோதோமின் வாசல் அவன் போய் உட்காந்த மாதிரி நான் போய் உட்காந்துக்கிட்டேன். ஒரு முட்செடிக்கு கீழே, சூரச்செடிக்கு கீழே. அங்கே தான் உட்காந்து பைபிள் வாசிப்பேன், அங்கே தான் ஜெபம் பண்ணுவேன், அங்கே தான் சாப்பிடுவேன், அங்கே தான் தூங்குவேன். பின்னாட்களில் அங்கே உட்காந்து தான் ஊழியத்துக்கான ப்ராக்டிஸ் பண்ணேன். அந்த காலேஜில் 3 வருஷம் படித்த காலத்தில் இது எல்லாம் நான் பண்ணது அங்கே தான் பண்ணேன். எதுக்கு சொல்கிறேன்? உனக்கு பாவம் தெரியுதா, அங்கே நடக்கிறது தேவனுக்கு விரோதமான காரியம் தெரியுதா, கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. சில நேரத்தில் இந்த சகோதரிமார்கள் போகக்கூடாத இடத்துக்கு போயிடுறது. போகும்போதே ஆண்டவர் சொல்வார் போகாதேம்பார். அங்கே போயிடுறது. அங்கே போன உடனே அவங்கெல்லாம் வேற வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க, இவங்க போய் அங்கே வேற வட்டத்தில் உட்காந்துருப்பாங்க. இவங்க போய் அங்கே போய் உட்காந்து அக்கா தங்கச்சங்க கூட இருக்கும். பேசின உடனே அவங்க பெரிய பரிசுத்த வாட்டி மாதிரி பேசாத, வாயை மூடு, நீயும் எங்கள் கூட தானே இருந்தான்னு ஒரு 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினோடனே வீட்டுக்கு அழுதுகிட்டே வர்றது. வந்துக்கிட்டே வந்து இவனையும் நிம்மதியாக வாழ விடுறதில்ல. யார? வீட்டுக்காரர. அவன் சந்தோஷமாக இருக்கான்ல, விடப்படாதுல்ல. வந்துட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா, என்னை எப்படி நடத்துனாங்க தெரியுமா, இதுக்கு தான் நான் அங்கெல்லாம் போகிறதில்ல. அப்புறம் யார் போக சொன்னா? கையை பிடிச்சி யாராவது லோத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே விட்ட மாதிரி கொண்டு போய் விட்டாங்களா அவங்கள? நீங்களா போகிறது, அப்புறம் நீங்களா அனுபவிக்கிறது, அப்புறம் நீங்களா அழுவுறது, அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து ஏன் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நடக்குது. நம்ம ஆண்டவர் பரவாயில்ல பதில் சொல்லாமல் இருக்கிறார். இப்போ நானெல்லாம் இருந்தாலும் உடனே கேள்வி கேட்டுறேன், உன்னை யார் போக சொன்ன? நான் சொன்னேன், நான் உன்னை வெட்டியாக கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி போய் செலவு பண்ணி போயிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே வர்றது. நான் அதில் வேற வந்து சர்ச்சில் சாட்சி சொல்கிறது, நான் என்னுடைய சகோதரிகளாலே நான் அதிகமாய் பாதிக்கப்பட்டேன். திடீர்னு ஆவியானவர் கேட்கணும், நீ எப்போ போன, உன்னை யார் போக சொன்னான்னு கேட்கணும். பல நேரங்களில் நமக்கு நாம் தான் இதற்கு காரணமாக இருக்கிறோம். கர்த்தர் சில இடங்களுக்கு போக வேண்டாம் என்று உணர்த்த போது நீங்கள் போகாமல் இருங்கள். ஒரு சின்ன கேப் தான், அந்த தெருவுக்கும் வாசலுக்கும் உள்ள கேப். அவன் போய் சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து கொண்டான். அந்த வாசலில் உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா போதும், உள்ளே நடக்கிற எதுவும் உங்களை பாதிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தப்பு இங்கே தான் இருக்குது. எல்லா காலத்திலும் லோத்துவின் நாட்களைப் போல காலங்கள் இருக்கும். நிறைய இடத்துல பாவங்கள் நடக்கும், அக்கிரமங்கள் நடக்கும். உங்களுக்கு வாதையாக இருக்கும், என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு. அது நடக்கும்போது உங்களுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், நான்
இவைகளுக்கு சற்று விலகி கொள்ளுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.